இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து மிடில் இங்கிலீஷ் பீரியட் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஓல்டு இங்கிலீஷ் வந்து ஒரு ஜஸ்ட் ஓவர் வியூ மாதிரி சொல்லிடுறேன். ஆங்கிலோ சாக்சன் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் நம்ம சொல்லுவோம். அதில் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்து என்ன அப்படின்னா ஒரு 5 to 6 வேர்ட்ஸோட நேம்ஸு, அதை பற்றின ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அந்தளவுக்கு வந்து ஹெவி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் மிடில் இங்கிலீஷ் பீரியட்லேயும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒர்க் வந்து பியோவல்ஃப். இது வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து ஓவர்வியூ மட்டும் தான் வந்து கொடுத்துட்டு வரேன். ஹெவியாக இன்னும் லிட்ரேச்சருக்குள்ளே போயிட்டு அதை வந்து செக்மெண்ட் வைஸ் நம்ம பார்க்குறது, கிரிட்டிசிசம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம செக்ரிகேட் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் நம்ம என்ன போகலை. அது வந்து கண்டினியூஸாக போவோம். உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட்ல சிலபஸ் வைஸ் எப்படி எப்படி வருமோ அதே மாதிரி நான் உங்களுக்கு கொண்டு போகிறேன். ஆல்ரெடி உங்கள்கிட்ட சிலபஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சிலபஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஓகே, ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து பியோவல்ஃப். தென் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ட்ரீம் ஆஃப் த ரோட் அப்படிங்கிற அந்த செகண்ட் ஒர்க், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அது வந்து கிறிஸ்டியன் ஒர்க்கு. தென் தேர்ட் வந்து என்ன அப்படின்னா டியோர் வாண்டரர் சீஃபேரர் த வாய்ஸ் லெமண்ட் அண்ட் த ஹஸ்பண்ட்ஸ் மெசேஜ். இந்த டியோர்ல இருந்து ஹஸ்பண்ட்ஸ் மெசேஜ் வரைக்கும் நான் சொன்ன இந்த இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஜென்ரலாக அது என்ன தீம்ல இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சா போதும். உங்களுக்கு வந்து பெருசா அதை பத்தி எந்த ஒரு நாலேஜும் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது என்னென்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னா எத்தனை லைன்ஸ், யாரு வந்து எழுதியிருக்காங்க, தென் வந்து யாரை பத்தி அதை சொல்லுது, அதோட மெயின் தீம் கோர் தீம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா போதும். பியோவல்ஃபும் ட்ரீம் ஆஃப் த ரோடும் வந்து நீங்க கட்டாயம் உங்களுக்கு ஓரளவுக்காவது அதுல அட்லீஸ்ட் ஒரு 70% உங்களுக்கு அதோட கண்டென்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தா போதும். இப்போ நம்ம வந்து மிடில் இங்கிலீஷ் ஓவர்வியூ மட்டும் பார்க்கலாம். இதுல வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை பத்தி நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம சொசைட்டி எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு, லாங்குவேஜ் என்ன ஆச்சு, லிட்டரரி ஒர்க் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரல் இது மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஹெவியா லிட்ரரி பேஸ்டு இந்த லிட்ரேச்சர் இந்த டைம் பீரியட்ல வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சொசைட்டி, கல்ச்சர், லாங்குவேஜ் பேஸ்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் சி. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம வந்து எங்க பார்க்குறோம் அப்படின்னா 1066ல தான் வந்து நமக்கு இந்த மிடில் இங்கிலீஷ் பீரியட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது பிகினிங் டில் எண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா 1485ல தான் இது வந்து ஆக்சுவலி டை டவுன் ஆகுது. அதாவது மிடில் இங்கிலீஷ் பீரியட் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா 1485ல தான் வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து நடக்குது. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா வார் ஆஃப் த ரோசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எண்டுக்கு வருது. தென் வந்து 1485ல இருந்தா நமக்கு டியூடர் டைனஸ்டி ஃபார்ம் ஆகுது. அதாவது வார் ஆஃப் த ரோசஸ் எண்ட் ஆனதுக்கான காரணமே வந்து ஹென்ரி டியூடர் அப்படிங்கிறவர் ரிச்சர்ட் III வந்து வார்ல வந்து டிஃபீட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால எனக்கு பின்னாடி அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு நீங்க வந்து அந்த டைம் ஜோன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 1066ல இருந்து 1485 வரைக்கும், 85ல இருந்து 1500 வரைக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. பட் ஒரு டைம் ஜோன் சொல்லணும் அப்படின்னா 1066ல இருந்து 1500 வரைக்கும் மிடில் இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு சொல்லி நம்ம தாராளமா சொல்லலாம். இந்த டைம் பீரியட்ல நமக்கு வந்து லாங்குவேஜ், லிட்ரேச்சர் இது எல்லாமே வந்து நிறைய சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? லாங்குவேஜ் வந்து ஏன் சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணம் அப்படின்னா 3 லாங்குவேஜா இந்த டைம் பீரியட் வந்து இருக்கும். எந்த மாதிரி 3 லாங்குவேஜ் அப்படின்னா ட்ரைலிங்குவல் சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்ற அளவுக்கு இந்த டைம் பீரியட் வந்து இருக்கும். ஏன் வந்து இந்த டைம் பீரியட் ட்ரைலிங்குவல் சொசைட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மல் கான்குவெஸ்ட் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா ஹென்ரிங்கிற பாருங்க, வில்லியம் ஆஃப் நார்மண்டி அப்படிங்கிறவர் கிங் ஹெரால்ட் II, அதாவது நம்ம ஜென்ரலா ஹெரால்டு காட்வின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவரை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பேட்டில் ஆஃப் ஹேஸ்டிங்ஸ்ல 1066ல வந்து டிஃபீட் பண்றாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி இருந்த ஒரு கட்டமைப்புக்குள்ள, ஆல்ரெடி இருந்த ஒரு இங்கிலாந்து ரூம்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா புதுசா ஒரு லாங்குவேஜ் வருது, புதுசா ஒரு கல்ச்சர் வருது, புதுசா ஒரு சொசைட்டி வந்து ஃபார்ம் ஆகுது, அரிஸ்டோக்ராட்டிக் சொசைட்டி. ஓகே, அதுவும் வந்து இங்கிலீஷ் சொசைட்டி கிடையாது, அது நார்மன் சொசைட்டி, அதாவது பிரெஞ்சு பீப்புள் இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டி. ஓகே, அவங்களோட கல்ச்சரா இருக்கட்டும், அவங்களோட கோட் லாங்குவேஜா இருக்கட்டும் சரி, அவங்களோட அப்பியரன்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ஆரம்பிக்குது. இதுல வந்து ஏன் திடீர்னு நம்ம கிட்ட வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேட்கலாம். அதாவது ஏன் வந்து இங்கிலாந்து கிட்ட திடீர்னு வந்து நார்மல் பீப்புள் வராங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதாவது லாஸ்ட் அண்ட் ஃபைனலா நம்ம இங்கிலாண்ட ஆண்ட ஒரு ஓல்டு இங்கிலீஷ் கிங் அப்படின்னு சொல்லி நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா எட்வர்டு கன்ஃபெசர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சொல்லுவோம். அவருக்கு வந்து ஹையர் எதுவும் கிடையாது அப்படிங்கிறதுனால கிங்ஸ்மேன் அப்படிங்கிற இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அனானிமஸா ஹெரால்ட் காட்வினை வந்து செலக்ட் பண்றாங்க, அவருக்கு அடுத்து ஹையரா வரணும் அப்படின்ட்டு. பட் எட்வர்ட் கன்ஃபெசர் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா விளையாட்டு போக்குல ஒரு டைம் வில்லியம் ஆஃப் நார்மண்டி வந்து எனக்கு ஒரு நெஃப்யூ
இதுதான் வருது, எனக்கு என்னோட நெஃப்யூ மாதிரிதான் நீயும், ஸோ நீ வந்து ஐ வில் அடாப்ட் யூ, நீ அடுத்து எனக்காக நீ என்னோட ஹையரா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஃபன்காக மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்ட வில்லியம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எட்வர்ட் த கன்ஃபெசர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் ஹெரால்ட் காட்வினை வந்து தோக்கடிச்சுட்டு பேட்டில் ஆஃப் ஹேஸ்டிங்ஸ்ல இங்கிலாண்டை கான்கர் பண்றாரு. இதனால வந்து சொசைட்டி மூணா பிரியுது. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரூலிங் சொசைட்டியா பிரெஞ்சு இருக்கு. தென் வந்து சர்ச் வந்து ஆதி காலத்துல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா லாட்டின் தான் வந்து அவங்க கொண்டு வராங்க. லாட்டின் வந்து சர்ச்சோட லாங்குவேஜா இருக்கு. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் அண்ட் ஃபைனலா காமன் பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆல்ரெடி இருந்த ஓல்டு இங்கிலீஷை அவங்க பேசிட்டு வராங்க. இதுல கிங் வந்து புதுசா வர்றதுனால என்ன பண்றாரு அப்படின்னா அவர் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து கடைபிடிச்சு ஆகணும். அதாவது அங்க ஆல்ரெடி இருந்த நொபிலிட்டியும் சரி அவங்களோட மக்களையும் சரி அவர் வந்து கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இதனால வந்து என்ன பண்றாரு அப்படின்னா லேண்டை வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளா வந்து எடுத்துக்கிறாரு. இதை வந்து ஃபைவ் டேர்ம் ஃபியூடலிசம் இல்லைன்னா ஃபைவ் டேர்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. FIFEDOM ஃபைவ் டேர்ம். என்கிட்ட ஆக்சுவலி வந்து இந்த பென் டேபிள்ல நான் எழுதி கூட காட்டியிருந்தேன். ஸோ பேர் வித்மே கொஞ்ச நாள் கழிச்சு நான் இதை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இட் இஸ் சம்வேர் எல்ஸ். அதாவது என்னோட ஓல்டு ஹோம்ல இருக்கு. இப்போ நான் புது வீட்டில் இருக்கேன். வி ஹாவ் அ பிட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் டு டு. ஸோ இந்த ஃபியூடல் சிஸ்டம் வந்து நம்ம ஃபைவ் டேர்ம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபைவ் டேர்ம் அப்படின்னா என்னன்னா ஃபைவ் அப்படிங்கிறது வந்து லேண்ட். ஓகேவா? அதாவது லேண்ட் பேஸ்டு சிஸ்டம் அப்படிங்கிறதுனால தான் இது வந்து ஃபைவ் டேர்ம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல கிங் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அதாவது இந்த விஷயம் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஜென்ரலா மட்டும்தான் நான் இதுல சொல்லுவேன். இன்டெப்தா போயிட்டு என்ன பண்ணாங்க யாரு பண்ணாங்க அந்த மாதிரி எந்த விஷயமும் நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இது வந்து சோசியல் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்து கிடையாது. ரைட்டா? ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். இது வந்து ஜென்ரலா நான் ஏன் லிட்ரேச்சர் இப்படி இருந்துச்சு, ஏன் இந்த டைம் பீரியட்ல லிட்ரேச்சர் கிடைக்கல, கிடைச்சது, எதனால அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்துக்காக மட்டும்தான் நான் அதை கொண்டு வந்திருக்கேன். Social history of England, I will give you a detailed walkthrough for everything. Okay? இல்ல மேம் எனக்கு வந்து சடனா வேணும், எனக்கு இது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதில் அப்லோட வீடியோ நீங்க அதை கேட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா கிளாஸ் நடக்கும்போது கூட நீங்க ஜென்ரலா கேட்டுக்கலாம். ஓகேவா? ஆர் எல்ஸ் இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் அ பிரைவேட் டியூட்டர்ஷிப் யூ கேன் கோ ஃபார் தட் டு. இப்போ ஃபியூடல் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா கிங் வந்து புதுசா இருக்கனால அவருக்கு ஒரு பிரச்சனை வருது. அதாவது நமக்கு திடீர்னு யாராவது சண்டைக்கு வந்தாங்க அப்படின்னா நம்ம என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சுதான் அவருக்கு வந்து வர ஐடியா என்ன அப்படின்னா எனக்கு கீழே இருக்க நொபிலிட்டிக்கு நான் வந்து ஒரு சில லேண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணணும், எனக்காக அவங்க ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஒர்க் பண்ணணும் இந்த சென்ஸ் மிலிட்ரி பேஸ்டு. ஓகே, மிலிட்ரிக்காகவும் அவங்க வந்து எனக்காக வேலை செய்யணும். அதே மாதிரி தே ஹாவ் டு பி லாயல் டு மீ. நான் உனக்கு நிலம் தரேன். ரைட்டா? நீ என்ன பண்ற, எனக்கு மிலிட்ரியும் கொடுக்குற, அதே மாதிரி லாயலாகவும் நீ எனக்கு இருக்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னா கிங் வந்து நொபிலிட்டிஸ்க்கு கொடுக்குறாரு. நொபிலிட்டிஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நைட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ரைட்டா? நைட்ஸ்க்கு கொடுக்குறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஓகே நான் எனக்கு வந்து கிங் வந்து இந்த லேண்டை கொடுத்துருக்காரு, நான் உனக்கு இதே லேண்டை திருப்ப தரேன், பட் யூ ஹாவ் டு கிவ் மீ மிலிட்ரி சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி நைட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகே, நைட்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் இப்போ இந்த நைட்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பெசன்ஸ்க்கு அதை வந்து கொடுக்குறாங்க. அதாவது அவங்களோட லேண்டுங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பெசன்ஸ் வந்து நீங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட அதை வந்து கொடுத்துடுறாங்க. இப்போ ப்ராப்ளம் என்ன ஆகுது அப்படின்னா பெசன்ஸ்க்கு வந்து அவங்க கொடுக்கறதுனால they have to pay tax. ஓகே, அதாவது பீப்புள் வந்து டாக்ஸ் பே பண்ணணும். அவங்களோட லேண்டு தான், அதாவது அவங்க வந்து அந்த லேண்ட்ல இருந்துக்கலாம். ஓகே, பட் தே ஹாவ் டு பே டாக்ஸ். டாக்ஸ். இதுல ஒரு சிக்கல் வந்து என்ன அப்படின்னா எல்லாமே ஓகே, பட் வந்து கீழே இருக்கக்கூடிய பெசன்ஸ்க்குலாம் வந்து எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொன்னா தே கெட் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் நைட்ஸ். அதாவது ஒருத்தர் இப்போ நான் தான் ஒரு நைட்டுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கீழே வந்து ஒரு 10 பேர் வந்து என்னோட நிலத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்ப வேற ஒருத்தர் யாராவது வந்து சண்டைக்கு வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னோட விஷயம் வந்து என்ன அப்படின்னா நான் வந்து என்னோட லேண்ட்ல இருக்க பீப்புள் என்ன என்கிட்ட வந்து அடைக்கலத்துக்கு வரலாம். நான் அவங்க வந்து இல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. பிகாஸ் தே ஒர்க் இன் மை லேண்ட். ஓகே,
என்ன பண்றாங்க அப்படின்னா என்கிட்ட வராங்க. பட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிங்குக்கு கீழே இருக்கிறது, அதாவது கிங் தான் வந்து எனக்கு இந்த லேண்ட் கொடுத்தாரு இல்லையா, அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் டைரக்ட்லி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கிங். ஸோ வந்து நான் என்னோட பீப்புளையும் என்னால் சேவ் பண்ண முடியும், அதாவது எனக்கு கீழே இருக்க இவங்களும் சேவ் பண்ண முடியும், இல்லை லேண்டையும் சேவ் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் ஐ கேன் ஒர்க் ஃபார் த கிங் டூ. ஸோ இது ஒரு காம்ப்ளிகேட்டடான சிஸ்டம். பட் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கிங் வேற வழியே இல்லை, ஏன்னா வந்து ஆல்ரெடி இந்த சிஸ்டம் தான் இப்படி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி என்ன சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா ஆங்கிலோ சாக்சன் இங்கிலாந்துல இதே மாதிரி ஒரு ரூல் வந்து இருக்கும். ஆனா அதுல வந்து என்ன அப்படின்னா லார்ட் வந்து அவங்களோட நைட்ஸ்க்கு நிறைய கிஃப்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. யூ ஹாவ் டு பி லாயல் டு மீ. நான் இறந்தானா நீயும் என் கூட சேர்ந்து இறந்துங்க, யாராவது கொண்டுட்டாங்கன்னா நீ அவங்ககிட்ட சண்டைக்கு போய் நீ செத்தாலும் பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இது கிடையாது. தே ஹாவ் டு பி லாயல், தே ஹாவ் டு ப்ரொவைட் மிலிட்டரி சப்போர்ட். அந்த ஒரு விஷயம் தான். பட் லேண்ட் பேஸ்டு சிஸ்டமா இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது லாங்குவேஜ். இதுல லாங்குவேஜ்ல நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ட்ரைலிங்குவல் சொசைட்டியா இருந்துச்சு. பட் என்ன அப்படின்னா இந்த லாங்குவேஜ் இந்த டைம் பீரியட்ல இருக்கக்கூடிய லாங்குவேஜ்க்கு ஒரு ப்ராப்பரான கிராமர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாம நிறைய வந்து லாங்குவேஜ் வெக்காபுலரிஸ் வந்து பிரெஞ்சுல இருந்து அக்விசேஷன் நடந்ததுனால அந்த லாங்குவேஜோட ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கிடையாது, ப்ராப்பர் வெக்காபுலரி சிஸ்டம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதனால வந்து நியூ லிட்ரேச்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு. பட் ஃபார்ம் ஆச்சு டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த 14th century தான் வந்து ஃபார்ம் ஆச்சு. பட் ஆனா ரொம்ப லேட்டா டிலே ஆச்சு. நெக்ஸ்ட், இந்த டைம் பீரியட்ல நீங்க லிட்ரேச்சரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா சோசியல் கிரைசிஸ் இல்லைன்னா சொசைட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த சொசைட்டில என்னதான் அப்படி பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா இங்க நான் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து கிரேட் ஃபெமைன், நெக்ஸ்ட் வந்து பொவியன் பிளாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த பிளேக் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஃபெமைனுக்கு அடுத்து ஃபுல்லா வந்து லைஃப் ஸ்டாக் டார்கெட் பண்ணி வந்த ஒரு பிளேக். நெக்ஸ்ட் அதை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் வருஷத்துலயே வந்து பிளாக் டெத் வருது. பிளாக் டெத் முடிஞ்ச உடனேவே நமக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னா 100 years வார் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து கொண்டு வருது. அந்த பெரிய ப்ராப்ளம்ல தான் நமக்கு பிரசன்ட் ரிவோல்ட் நடக்குது. பிரசன்ட் ரிவோல்ட் முடிகிற எண்ட் ஸ்டேஜ்ல தான் நமக்கு அகைன் வார் ஆஃப் த ரோசஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஈவன் இந்த 14th centuryல கூட அத்தனை பிரச்சனை நடக்குது. ஓகே, 14th centuryல தான் சார்ஜர் வராரு. பட் அவர் இருக்கக்கூடிய அதே டைம் பீரியட்லயே நிறைய ப்ராப்ளம்ஸ் நடக்குது. அவரோட ஒர்க்ஸ்லயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த இதெல்லாம் வந்து ஒரு சில சொசைட்டி பேஸ்ல இருக்கிற விஷயங்கள் நிறைய வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். பட் பொலிட்டிக்கலா எந்த விஷயத்தையும் அவர் வந்து டச் பண்ணியிருக்க மாட்டாரு. ஏன்னா ஜான் ஆஃப் த கான் தான் வந்து அவரோட ஸ்பான்சர். பட் ஜான் ஆஃப் த கான் தான் இதுல இருக்கிறதுலயே பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணுவாரு. ஏன்னா பெசன்ட் ரிவோல்ட்டும் 100 years வாரும் ஸ்டார்ட் ஆகுனது வார் ஆஃப் த ரோசஸ்க்கு முக்கிய புள்ளியே அவர் தான். அதை நம்ம வந்து பின்னாடி சோஷியல் ஹிஸ்டரி மேல பார்க்கும்போது நம்ம அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிரேட் ஃபெமைன். கிரேட் ஃபெமைன் வந்து எப்ப இருந்து எப்போ வரைக்கும் இருக்கு அப்படின்னா 1315ல இருந்து 1317 வரைக்கும் இருக்கு. இது என்ன ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து யூரோப்பை early 14th centuryல டோட்டலா வந்து அடிச்சு தாக்குன ஒரு விஷயம் இதுதான். என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1315ல ஸ்ப்ரிங்ல வந்து ஸ்ப்ரிங் சீசன்ல என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ப்ரிங் சீசன் ஏப்ரல் மே அந்த அந்த ஏர்லி ஸ்ப்ரிங் அப்படின்னா ஏப்ரல் மே தான். மார்ச் ஏப்ரல் மே அந்த அந்த டைம் பீரியட்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஆகுதுன்னா மழை அந்த டைம் பீரியட்ல பிடிச்சது கிட்டத்தட்ட 1317 வரைக்கும் 2 வருஷத்துக்கு வெறும் மழையா போட்டு தள்ளுது. இதனால வந்து எந்த ஒரு விளைச்சலும் அவங்களால வந்து எடுக்க முடியல. தென் வந்து லைஃப் ஸ்டாக் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுது. அவங்களுக்கு வந்து சாப்பாடு தட்டுப்பாடு இருக்குது. ஏன்னா ஃபுல்லா மழை இருக்கிறதுனால எல்லா பயிர்களும் அழிஞ்சு போயிடுது. அது ஒரு விஷயம். தென் வந்து என்ன அப்படின்னா ஆல்ரெடி இருந்த பயிர்களை அவங்களால காப்பாற்ற முடியல. ஏன்னா வந்து வெளிச்சம் அப்படிங்கிறது கிடையாது, வெயில் அப்படிங்கிறது கிடையாது, சூடு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. 2 வருஷத்துக்கு சும்மா மழையே கொட்டிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு அந்த இடம் வந்து சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ அந்த விஷயம் இருக்கிறதுனால அவங்களால வந்து ப்ராப்பரா ஃபுட் வந்து சேர்த்து வைக்க முடியல. ஸோ கிராப் ஃபெயிலியர் நடக்குது. இந்த விஷயம் வந்து இப்படி போயிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஓகே எப்படிதான்ப்பா சர்வைவ் ஆனாங்க அப்படின்னா நிறைய வந்து கிரைம் விஷயங்கள் நடந்துச்சு. இந்த ஃபெமைன்ல இருந்து அடுத்தடுத்து வந்து நிறைய பேர் வந்து இறக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களால வந்து சாப்பிட முடியல அப்படிங்கிறதுனால ஒரு சிலர் வந்து கேனபலிசம் கூட ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு போனாங்க அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து நமக்கு தெரிய வருது. இதை முடிச்ச உடனேவே நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா பொவைன் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு பிளேக் பிளாக் பிளாக்னு சொல்லிட்டு இருக்கேன்.
bovine plague அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வருது. அதாவது எது டார்கெட் பண்ணுது அப்படின்னா கேட்டில் அண்ட் லைஃப் ஸ்டாக்ஸ், அதாவது வீட்டு வளர்ப்பு பிராணிகள் இருக்கு இல்லையா, அதுல வந்து டோட்டலா அதோட இனமே இல்லாத அளவுக்கு பண்ற அளவுக்கு அது வந்து போயிடுச்சு. இது 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 ஒன்றும் பெருசா கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். பட் யூ சி அந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து எல்லாமே கோல்டு ரீஜனா இப்ப இருக்கு. ஓகேவா? கோல்டு ரீஜனா இருக்கும்போது அது 2 வருஷம் ஃபுல்லா மழை. இப்போ வந்து ஆடு மாடுக்கே வந்து எதுவும் சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு எதுவுமே மனுஷனுக்கே எதுவும் கிடையாது. மாடுக்கெல்லாம் எப்படி, ஆடு மாடுக்கெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். பட் ஸ்டில் ஏதோ ஒரு வகையில அவங்க வந்து காப்பாத்தி கொண்டு வராங்க. ஆனா இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபுட் சோர்ஸ் வந்து தேவை. ஓகே, அந்த ஹீட்டை வந்து என்னதான் நீங்க வந்து இப்போ காய்கறி தானியம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாலும் புரோட்டீன் சோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பாடி ஹீட்டை வந்து ரெகுலேட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒயின் வேணும். நெக்ஸ்ட் வந்து மீட் வேணும். அந்த மீட் சோர்ஸ் வந்து குறையும் போது இவங்களுக்கு அது ஒரு பெரிய பாப்புலேஷன் டிசாஸ்டர்ல வந்து முடியுது. நெக்ஸ்ட் அதுல இருந்து கொஞ்சம் அப்படியே தட்டு தடுமாறி தேறி வந்து தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் நமக்கு வந்து அட்டாக் பண்றது யாருன்னா பிளாக் டெத். இது வந்து 1348ல இருந்து 50 வரைக்கும் அப்படின்னு சொல்லி இங்க போட்டிருக்கேன். பட் அது வந்து உண்மையான டைம் பீரியட் கிடையாது. 1348ல இருந்து 50, அதுக்கப்புறம் again 52, அதுக்கப்புறம் 53, தென் 54 வரைக்குமே அது வந்து ஆக்சுவலி ஒரு 10-12 இயர்ஸ்க்கு வந்து அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆச்சு. இந்த விஷயம் தான் வந்து ஹெவியா டேமேஜ் பண்ணது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபெமைன், ஓகேவா? செகண்ட் வந்து என்ன அப்படின்னா பிளாக் டெத். ஹெவியா போட்டு தள்ளினது பிளாக் டெத். கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் இங்கிலாந்து பாப்புலேஷன் வந்து டை டவுன் ஆயிட்டாங்க. இதனால வந்து லேபர் ஷார்டேஜ் ஆச்சு. லேபர் ஷார்டேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் வந்து நடக்குது. என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா 100 years war அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. பட் 100 years வார்னா என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சீக்வன்ஸ் சொல்றேன். அந்த சீக்வன்ஸ் அப்படியே கேட்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால வந்து இதுக்கு பின்னாடி என்ன 2 விஷயம் இருக்கு அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஃபெமைன் வருது, மக்கள் தொகை வந்து குறையுது. நெக்ஸ்ட் வந்து லைஃப் ஸ்டாக்ஸ் வந்து செமையாட்டே வந்து அதனால வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நிறைய வருது. தென் தேர்டா வந்து நமக்கு என்ன வருது அப்படின்னா 100 years war ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, 100 years war ஸ்டார்ட் ஆகுது. இப்போ உங்களுக்கு வந்து நடுவுல ஒரு விஷயம் நான் வந்து சொல்லிடுறேன். ஃபியூடலிசம், லேண்ட் பேஸ்டு, லாயல்டி, தென் வந்து மிலிட்ரி சப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனலா அந்த மிலிட்ரி சப்போர்ட் தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஹெவியா அடி வாங்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஆல்ரெடி வந்து மக்கள் தொகை குறையுது. இதுல நடுவுல வந்து எட்வர்ட் III என்ன பண்றாரு அப்படின்னா பிரெஞ்சு தோன் எனக்கு அம்மா வகையில எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்பா உனக்கு உனக்கு அம்மா வகையில தானே சொந்தம், அது ஏன் நீ கேக்குற அப்படின்னு சொல்லி கேட்டா சார்லஸ் VI, அதாவது இறந்த கிங், பிரான்ஸோட கிங், அவருக்கு வந்து என்ன இல்லை அப்படின்னா எந்த ஒரு வாரிசும் கிடையாது. அதனால எட்வர்ட் III வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இசபெல்லா ஆஃப் பிரான்ஸ், அதாவது சார்லஸ் VI சிஸ்டர் இசபெல்லா, அந்த வகையில எனக்கு பிரெஞ்சு த்ரோன் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் ஃபர்ஸ்ட் வார ஸ்டார்ட் பண்றாரு 1337ல. 1314 கூட நீங்க வச்சுக்கலாம். அந்த டைம் பீரியட்ல வந்து அவர் ஃபர்ஸ்ட் அந்த வாரை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. பட் ஆனா அவரால் வந்து சக்சஸ் வந்து எடுத்துக்க முடியல. 100 இயர்ஸ்க்கு வார் நடந்ததுனால 100 இயர்ஸ் வார் கிடையாது, 100 இயர்ஸ்க்கு வார் ஸ்பேன் ஆச்சு இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் நடுவுல. அதனால இது பேர் வந்து 100 இயர்ஸ் வார். ஆன் அண்ட் ஆஃபா இருந்துச்சே தவிர்த்து ஒரு கம்ப்ளீட் சக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. இதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃபியூடலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இங்கிலாந்துல இருந்ததுனால இந்த 100 இயர்ஸ் வார் ஹெவியா அடிபடுது. யாருக்கு அந்த அடி வந்து அதிகம் விழுது அப்படின்னா பெசன்ட்ஸ், அவங்களுக்கு தான் வந்து அதிகம் அடி விழுது. ஏன்னா நைட் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா நான் வந்து இங்கிலாந்துக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா மக்கள் மேல வந்து ஹெவியா டாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓகே, இந்த டாக்ஸேஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நீ டாக்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் ஓகே தான்ப்பா. பட் ஆல்ரெடி வந்து பிளாக் டெத்ல 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் முடிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபெமைன்ல ஆல்ரெடி எல்லாம் சமத்தையா அடி வாங்கியிருக்கோம். இப்போ என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, பட் நீ வந்து டாக்ஸ் இன்னும் போட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொன்னா எப்படி? நீ வார் நடத்தணும் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு டாக்ஸ் போடுறியே அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா ஸ்டாட்யூட் ஆஃப் லேபரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1351ல ஒரு பில் வந்து பாஸ் பண்றாங்க. இது வந்து என்ன பில் அப்படின்னா, எதுக்காக இந்த பில் அப்படின்னா மினிமல் வேஜஸ்க்கு லேபரர்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒன். அது மட்டும் இல்லாம ஃபியூடல் சிஸ்டம் பேஸ் பண்ணி அவங்க வந்து டாக்ஸ் சப்ரஷன் பண்றாங்க. அதாவது எப்படின்னா நீ வந்து லேண்ட்ல ஒர்க் பண்ணணும், உனக்கு நான் வந்து மினிமலா தான் வேஜஸ் கொடுப்பேன். பட் நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஹெவியா, அதாவது 1/3
சாரி 3 times the previous year tax வந்து நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போல் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பிளாக் டெத்னால ஆல்ரெடி வந்து சஃபர் ஆன பீப்புள் இப்போ வந்து 100 years வார் ஆன் அண்ட் ஆஃப்ல இருக்கிறதுனாலையும் சஃபர் ஆகுறாங்க. இப்ப இந்த 100 years வார நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக நீ மக்கள் கிட்ட இருந்து காசை வாங்குற. இது என்ன பண்ணுது அப்படின்னா மக்களுக்கு ஒரு பெரிய எரிச்சலை வந்து கொடுக்குது. இதனால வந்து 1381ல வாட் டெய்லர் அப்படிங்கிறவரோட தலைமையில பெசன்ட் ரிவோல்ட் வந்து நடக்குது. இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஓகே நீ வந்து உனக்கு சண்டை போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீ சண்டை போட்டுக்கோ, பட் வந்து எங்க மேல நீ கை வைக்க கூடாது. இந்த ஹைரார்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இனிமேல் தேவை கிடையாது. எங்களோட லைஃபும் வந்து முக்கியம். நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க, நீங்க த்ரோனுக்காக அடிச்சுக்கிறீங்க, நாங்க இருக்கிற சாகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க அவங்களோட விஷயங்களை பத்தி எழுத ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த டைம் பீரியட்ல தான் நம்ம வந்து அதாவது இந்த பெசன்ட் ரிவோல்ட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து லிட்ரரி ஒர்க்ஸ் அப்படிங்கிறது ஹெவியா இங்கிலீஷ் பேஸ்டா வருது. எப்படி அப்படிங்கறத பின்னாடி நம்ம சார்ஜர் பத்தி பார்க்கலாம். சார்ஜர் பத்தி பார்க்கும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வார் ஆஃப் த ரோசஸ். ஓகே 100 years வார் வந்து ஆன் அண்ட் ஆஃப்ல போச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். பட் அதோட அவுட்கம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியாது இல்லையா? அவுட்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் டிரால தாங்க போய் முடிக்குது. இங்கிலாண்டும் வின் பண்ணல, பிரான்ஸும் வின் பண்ணல. பிரான்ஸ் வின் பண்ணியிருந்தா இங்கிலாந்து வந்து பிரெஞ்சு பீப்புள் வந்து எடுத்துட்டு போயிருப்பாங்க. பிரான்ஸை வந்து இங்கிலாந்து வின் பண்ணியிருந்தா பிரெஞ்சு வந்து இங்கிலாண்டோட சேர்ந்து இருக்கும். பட் என்ன ஆகுது அப்படின்னா இவங்களை இங்கிலாண்டால பிரான்ஸ் பீப்புளை தோக்கடிக்க முடியல. ஓகே அதாவது நிறைய இடங்களை வந்து கைப்பற்றுறாங்க. பட் கைப்பற்ற இடங்களை வந்து அவங்களால வந்து தக்க வச்சுட்டு கூட முடியல. ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னா கைப்பற்றினதை கூட ஏன்னா நீ விடுற அப்படின்னா என்ன பிரச்சனை உனக்கு? என்ன ஒண்ணுமே வந்து உனக்கும் அவனுக்கும் இருந்த பிரச்சனையில உன்னோட எதிராளி ரொம்ப ஹெவியா இருந்திருக்கும், அதனால உன்னால வந்து சக்சஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இல்லைன்னா உனக்குள்ளேயே ஏதோ பிரச்சனை இருக்குன்னா அதனால உன்னால வந்து சக்சஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுல செகண்ட் கேட்டகரி தான் இங்கிலாண்டோட கேட்டகரி. என்ன அப்படின்னா வார் ஆஃப் த ரோசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதாவது 1455ல இருந்து 1487 வரைக்கும் 2 பேர் வந்து த்ரோனுக்காக அடிச்சுக்கிறாங்க உள்ளுக்குள்ளேயே இங்கிலாந்துல. ஆல்ரெடி வந்து சண்டை யாருக்கும் போயிட்டு இருக்குன்னா இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் நடுவுல சண்டை போயிட்டு இருக்கு. பட் அதுக்குள்ளேயே இங்கிலாந்துக்குள்ளேயே வந்து என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா நீ பெருசா நான் பெருசா, கிங்குக்கு கீழே இருக்கிற லாங்ஸ்டர் பெருசா இல்ல வந்து கிங்குக்கு கீழே இருக்க யார்க் பெருசா அப்படின்னு சொல்லி பிரச்சனை வருது. இந்த லான்செஸ்டர் அப்படிங்கிறவங்க தான் ரெட் ரோஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள சிக்னிஃபை பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி யார்க் பீப்புள் தான் அவங்கள ஒயிட் ரோஸ் அப்படின்னு சொல்லி சிக்னிஃபை பண்ணிக்கிறாங்க. பின்னாடி வந்து என்ன நடக்குது அப்படின்னா ரிச்சர்ட் த தேர்ட் தான் வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலா 1487ல ரூல் பண்ணிட்டு வர்றாரு. இந்த ரிச்சர்ட் த தேர்ட் ஒயிட் ரோஸ் அதாவது யார்க் ஹவுஸ் ஆஃப் யார்க் அவரு அப்புறம் வந்து டிஃபீட் பண்றது யாரு அப்படின்னா ஹென்ரி டியூடர் வந்து டிஃபீட் பண்றாரு. அதாவது ஹென்ரி 7th ஆஃப் லங்காஸ்டர் வந்து டிஃபீட் பண்றாரு. இப்படி டிஃபீட் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா 1485ல ஒரு ட்ரீட்டி ஒண்ணு சைன் ஆகுது. அப்படின்னா பேட்டில் ஆஃப் பாஸ்வர்த் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டில்ல இந்த ரிச்சர்ட் தேர்ட் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஹென்ரி த செவன்த்தால டிஃபீட் பண்ணப்படுறாரு. இதனால ஒரு ட்ரீட்டி அப்படின்னு சொல்லி சொல்றேன் ட்ரூஸ், அதாவது சமாதானமா போய்க்கலாம், உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வேணாம், நம்ம 2 பேரும் சமாதானமா போய்க்கலாம். இது எப்படி வந்து கொண்டு வராங்க அப்படின்னா ஹென்ரி டியூடர் வந்து லாங்கஸ்டர் ஹவுஸை சேர்ந்தவர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா எலிசபெத் அப்படின்னு சொல்லி ஒருத்தருங்களை ஹவுஸ் ஆஃப் யார்க்ல இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதனால இந்த 2 ஃபேமிலியும் வந்து யுனைட் ஆகுது. இதுல இருந்து பின்னாடி நமக்கு வரதான் வந்து டியூடர் டைனஸ்டி. ஓகேவா? இதுக்கு மேல வந்து நம்ம லிட்ரேச்சர் பத்தி நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து சொசைட்டில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப நம்ம வந்து லிட்ரேச்சர் பேஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சொசைட்டில நம்ம வந்து ஹெவியா நான் உங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் சொல்லலைங்க. நான் இப்பயே சொல்லிடுறேன், ஹெவியா எல்லா விஷயமும் நான் சொல்லல. சோசியல் ஹிஸ்டரி இங்கிலாந்துல சொன்னா மட்டும்தான் அது என்ன ஏது அப்படிங்கிறது புரியும். இப்போதைக்கு உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சா போதும். ஏன்னா இதை பேஸ் பண்ணிதான் பின்னாடி லிட்ரேச்சர் வரும், லிட்ரேச்சர் வராமலும் போகும். லிட்ரேச்சர் பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா 14th செஞ்சுரியில மட்டும்தான் உங்களுக்கு வந்து லிட்ரரி ஒர்க்ஸ் வர ஆரம்பிச்சது. ஏன்ப்பா அதுக்கு முன்னாடி ஏன் லிட்ரேச்சரே இல்லையா அப்படின்னு கேட்டா இருந்துச்சு. எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சர்ச் பேஸ்டான லிட்ரேச்சர் மட்டும்தான் இருந்துச்சே தவிர ஒரு கிரியேட்டிவ் பேஸ்டு வந்து ஆத்தர் பேஸ்டு பர்சனாலிட்டி ஆர் பர்சனல் ரைட்டிங்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்டார்டிங்லேயே நமக்கு வருது வந்து என்ன அப்படின்னா ஃபெமின் வந்துருது. ஓகே ஃபெமின் வந்ததுக்கு அப்புறம் சாரி ஸ்டார்டிங்ல நமக்கு இருக்கிற விஷயம் வந்து என்ன அப்படின்னா லாங்குவேஜ் பேஸ்டு சொசைட்டியா இருந்துச்சு. அதனால நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படிங்கிறதுனால லிட்ரேச்சர் அந்த
கிடைக்காது. அது மட்டும் இல்லாம பீப்புள் வந்து ஆல்ரெடி ஓகே ஆல்ரெடி கிறிஸ்டியனைசேஷன் ஆனதுனாலதான் ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல ஓரலா இருந்த எல்லா ஒர்க்ஸையுமே வந்து டிரான்ஸ்கிரைப் பண்றாங்க. கிறிஸ்டியன் மார்க்ஸ் டிரான்ஸ்கிரைப் பண்றாங்க. அதனால வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் வந்து ரிட்டன் ஒர்க்குக்குள்ள வருதே தவிர ஓல்டு இங்கிலீஷ் அப்படிங்கிறது இன்னும் வந்து ஒரு கான்கிரீட்டான லாங்குவேஜா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. ஓகேவா? இப்போ அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜா இருக்கிற பட்சத்துல என்ன ஆகுது அப்படின்னா நார்மல்ஸ் வந்து உள்ள இன்வைட் பண்றாங்க. அப்படி ஆல்ரெடி வந்து லாங்குவேஜ் ஆஃப் த சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாட்டின் லாங்குவேஜ் வந்து ஆல்ரெடி இட் இஸ் எஸ்டாப்ளிஷ். பட் லாங்குவேஜ் ஆஃப் த காமன் பீப்புள் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் வந்து இட் இஸ் நாட் எஸ்டாப்ளிஷ். அதனால என்ன ஆகுது அப்படின்னா நிறைய டிராபேக் வருது. பிரெஞ்சு பீப்புளுமே உள்ள வந்து அரிஸ்டோகிராட்டிக் லாங்குவேஜ் தான், எங்களோட தான் நீங்க பேசணும், எங்களோட தான் நாங்க பேசுவோம் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கிறதுனால லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய அடி வாங்குது. இன்னொன்னு, நீ ஒரு லிட்ரேச்சர் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா உனக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னா நீ எழுதுற விஷயத்த யாராவது ஒருத்தர் வாங்க வைக்கணும், இல்லைன்னா கேட்க வைக்கணும். இல்லைன்னா நீ வாட்டவே எழுதுறீங்க இட் இஸ் ஆஃப் நோ யூஸ், ரைட்? ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு என்னால லிட்ரேச்சரே எழுத முடியாது. பிகாஸ் நான் வந்து ஆல்ரெடி ஓரல் ட்ரெடிஷன்ல இருந்த ஒரு சொசைட்டி. ஓரல் ட்ரெடிஷன்ல இருந்த ஒரு சொசைட்டியே நீ திடீர்னு வந்து நீ லிட்ரேச்சர் எழுதணும், நீ வந்து எழுத்து வடிவத்துல கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா எங்க போய் நான் கொண்டு வருது? என்னால கொண்டு வர முடியாது. ஓகே, நான் ஓரல் ட்ரெடிஷன் தான் கொண்டு வரேன் அப்படின்னா நான் பேசுறது உனக்கு புரியாது, நீ பேசுறது எனக்கு புரியாது, நான் அப்படி லிட்ரேச்சர் எழுதுது அப்படிங்கிற ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கும் போதுதான் நமக்கு யார் வராங்க நடுவுல அப்படின்னா ஃபெமைன் வருது. நீ யாரா லாங்குவேஜ்ல பிரிச்சு வைக்கிறது, நான் வரேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெமைன் வருது. ஃபெமைன் வந்ததுக்கப்புறம் பிளாக் டெத் வருது. இவங்களா சும்மா இருக்காம போய் பக்கத்து நாடுக்கு போய் சண்டைக்கு போய் அவங்க பெரிய பிரச்சனையை இழுத்து விடுறாங்க. ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது கடைசியா ஒரு வழியா 14th செஞ்சுரியா சவாடா அப்படின்னு சொல்லி உட்காரும் போதுதான் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நமக்குன்னு ஒரு ரெக்ரியேஷன் வேண்டாமா, நமக்குன்னு ஒரு ஹாப்பினஸ் வேண்டாமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி உனக்குன்னு ஒரு ஹாப்பினஸ் வேணும் அப்படின்னா நீ சர்ச்சுக்கு தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா சர்ச் பீப்புள் அங்கேயும் காலடி எடுத்து வைக்கிறாங்க. அப்படிதான் நமக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா டிராமா ஸ்டார்ட் ஆகுது. பட் இந்த டைம் பீரியட்ல நமக்கு மேஜரா ஆத்தர்ஸ் யாரும் கிடையாதா அப்படின்னா ஆத்தர்ஸ் இருக்காங்க. நமக்கு ரொம்ப தெரிஞ்சவர், நமக்கு ரொம்ப பிடிச்சவர் ஜாஃப்ரி சாசர். அவர் இந்த டைம் பீரியட்ல தான் வராரு. நெக்ஸ்ட் வந்து வில்லியம் லாங்லேண்ட், ஜான் கோவர், த பேர்ல் பொயட், அதாவது த அனானமஸ் பொயட். தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா தாமஸ் மலரி. லிட்ரரி ஜேர்னல்ஸ் இந்த டைம் பீரியட்ல என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரொமான்ஸ் லிட்ரேச்சர். ரொமான்ஸ் லிட்ரேச்சர்னா ரொமான்டிக்கா இருக்கும், நேச்சர் பத்தி இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த டைம் பீரியட்ல இருக்கக்கூடிய ரொமான்ஸ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது எதை தழுவி இருக்கும் அப்படின்னா ஓல்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அதாவது நைட்ஸ் பத்தி இருக்கும், ஹீரோயிக் பாஸ்ட் பத்தி இருக்கும், கோர்ட்லி லவ், லாயல்ட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள். அதாவது ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் ட்ரெடிஷனை அப்படியே ஃபாலோ பண்ணி வரக்கூடிய மிடில் இங்கிலீஷ் ஒர்க் தான் வந்து ரொமான்ஸ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அலிகரிக்கல் பொயட்ரிஸ். அலிகரிக்கல் பொயட்ரிஸ் அப்படின்னா அலிகரிக்கல் தீம்ல எழுதக்கூடிய ஒர்க்ஸ். அது எல்லாமே அலிகரி அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது ஃபெய்த், ஹோப், விஸ்டம், டெத், ட்ரூத், பிட்ரேயல், பிரைடு. ஸோ ஓகே, பிரைட் எல்லாம் வந்து கான்கிரீட் தான். ஸோ இந்த மாதிரியான அப்ட்ராக்டான விஷயங்களை வந்து ஒரு பர்சனா போர்ட்ரே பண்ணி எழுதக்கூடிய ஒர்க் தான் வந்து அலிகரிக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய எமோஷன்ஸ், நம்மளால வந்து 5 சென்சஸ் யூஸ் பண்ணி ஃபீல் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஆங்கர் அதுவா இருக்கட்டும், ஹங்கரா இருக்கட்டும், தென் வந்து சேஃப்டி, இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அப்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கெல்லாம் ஒரு உருவம் கொடுத்து அதெல்லாம் ஒரு கேரக்டரா பாவனை செஞ்சு எழுதக்கூடிய ஒர்க் தான் வந்து அலிகரிக்கல் ஒர்க். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ட்ரீம் விஷன். ட்ரீம் விஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அதாவது ஆத்தர் தூங்கிடுவாரு, தூங்கும் போது அவர் கனவுல வரக்கூடிய விஷயத்த எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் எழுதுவாரு. இதுதான் ட்ரீம் விஷன். லாஸ்ட் அண்ட் ஃபைனலா நமக்கு வந்து ரிலீஜியஸ் ட்ராமா இருக்கு. ரிலீஜியஸ் ட்ராமா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆன ட்ராமா. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, சர்ச்சுக்கு, அதாவது எங்களுக்கு ரெக்ரியேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது சர்ச் வாங்க 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கல்ல, அந்த மாதிரி கூப்பிடுறது தான் வந்து ஃபர்ஸ்ட் டிராமா அப்படிங்கிறது உருவாகுது. பட் சர்ச் அப்படின்னாலே என்ன, அவங்களுக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சியா நடத்த போறாங்க கிடையவே கிடையாது. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு மாரல் டீச்சிங்ஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க, ரைட்டா?
ஏன்னா ஆல்ரெடி ஆங்கிலோ சாக்சன் பீப்புளையே வந்து நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க, நீங்க வந்து இவங்களை ஃபாலோ பண்ணல, அவங்கள ஃபாலோ பண்ணல, நீங்க வந்து கிரைஸ்ட கும்பிடல, அதனாலதான் வந்து அவங்க பனிஷ்மெண்ட்னாலதான் உங்களுக்கு வைக்கிங்ஸ் வந்து இன்வைட் பண்ணாங்க, அதனாலதான் நீங்க செத்தீங்க, அதான் இதா அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணாங்க. ஆல்ரெடி இங்க வந்து பிளாக் டெத் வந்திருக்கு, ஃபெமைன் வந்திருக்கு, தென் வந்து 100 இயர்ஸ் வார் நடந்துட்டு இருக்கு. சொல்லவா வேணும்? இவங்க என்ன பண்ணிடுவாங்க உடனே? மக்கள் யாரும் சரியில்லை, அதனால நீங்க வந்து இதை செய்யணும் அதை செய்யணும். நம்ம ஊர்ல ஒரு சிலர் சொல்லுவாங்களே, உனக்கு நேரம் தெரியலன்னா நீ வந்து ஞாபகம் வளர்த்தணும் அப்படின்னு, அந்த மாதிரிதான் இவங்களும். உனக்கு நேரம் சரியில்லை அதனால சாமி கும்பிட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிட்டு வச்சவங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது. சும்மா நான் வந்து இதை சொல்றேன் அதை சொல்றேன், சர்ச்சை வந்து பெருசாக்குறேன் அப்படின்னு சொன்னா யாரும் வந்து நம்ப மாட்டாங்க, யாரும் வரவும் மாட்டாங்க. இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பைபிள்ல இருக்கக்கூடிய ஸ்டோரி சொல்றாங்க, பைபிள்ல ஃபாலோ பண்ணி நடந்த செயின்ஸோட ஸ்டோரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீ இப்படிதான் வாழ்க்கையில நடக்கணும், இப்படிதான் வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் மக்களுக்கு வந்து ப்ரீச் பண்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. சோ அந்த மாதிரி ப்ரீச்சிங் ஒர்க்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. டிராமாவோட இனிஷியேஷன் அங்கதான் வந்து வருது. ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் மிஸ்ட்ரி பிளேஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க. இது வந்து பைபிளோட ஸ்டோரிஸ் தான் அப்படியே கொடுக்குற ஒரு விஷயம் தான் வந்து மிஸ்ட்ரி பிளேஸ். ஓகே. மிரக்கல் பிளேஸ் அப்படிங்கறது என்ன அப்படின்னா, செயின்ஸோட லைஃப்ல நடந்த விஷயங்கள், செயின்ஸோட லைஃப் ஸ்டோரி சொல்றது வந்து மிரக்கல் பிளேஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனலா மொராலிட்டி பிளேஸ். மொராலிட்டி பிளேஸ் அப்படின்னா என்னன்னா, அதாவது உனக்கு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு சொல்லி தரேன். இதுக்கு முன்னாடி அலிகரிக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அந்த அலிகரிக்கல் ஒர்க் எல்லாமே வந்து மொராலிட்டி பிளேஸ் அதுக்கு கீழே தான் வந்து வரும். நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது வந்து முக்கியமான விஷயம், லிட்ரேச்சர்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்தது வந்து என்ன அப்படின்னா, 1476ல வில்லியம் கேக்ஸ்டன் அப்படிங்கிறவரு பிரிண்டிங் பிரஸ் உருவாக்குறாரு. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, புக்ஸ் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணப்படுது, நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க. இதனால லாங்குவேஜ் வந்து ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டைஸ் ஆகுது. அதாவது நீங்க வந்து எத்தனை லாங்குவேஜ் வேணாலும் நீ பேசலாம், ஆனா ஒரு லாங்குவேஜ் பர்டிகுலரா எடுத்து அந்த லாங்குவேஜ் பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கும்போது, இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சாதான் நான் இதை படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க மக்களை வந்து ஆஹ் ஒரு குரூப் குள்ள கொண்டு வராங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இங்க வந்து நடக்குது. இதனால வந்து இங்கிலீஷ் ஒரு ஸ்ட்ரக்சர்டு லாங்குவேஜா இது வந்து சேஞ்ச் ஆகுது. நம்ம பொலிட்டிக்கல் டர்னிங் பாயிண்ட் ஆல்ரெடி பார்த்திருக்கோம். பேட்டில் ஆஃப் மார்க்ஸ்வொர்த் ஃபீல்ட்ல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. அதாவது மிடில் இங்கிலீஷ் பீரியட் வந்து ரெனேசான்ஸ், அதாவது டியூடர் இங்கிலாந்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கக்கூடிய அந்த டைம்ஸ் வந்து 1485. அதுல வந்து பேட்டில் ஆஃப் மார்க்ஸ்வொர்த் ஃபீல்ட்ல ரிச்சர்ட் III ஆஃப் லான்காஸ்டர் வந்து என்ன பண்றாருன்னா, ஹென்ரி டியூடர் ஆஃப் யார்க் வந்து டிஃபீட் பண்றாரு. அவர் வந்து ஹென்ரி VII அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இதுல இருந்தா நமக்கு வந்து டியூடர் டைனஸ்டி ஸ்டார்ட் ஆகுது. சோ இதுல இருந்துதான், அதாவது அந்த 1485ல இருந்துதான் நமக்கு வந்து ரினேசான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கிலாந்துக்குள்ள நுழையுது. இதுக்கு மேல வந்து நிறைய லிட்ரரி ஒர்க்ஸ் வந்து வருது. பிரிண்டிங் பிரஸ் ஆல்ரெடி வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஒர்க்கா இருக்கிறதுனால மக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட லிட்ரேச்சர் மேல நிறைய வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. ரினேசான்ஸ் ஐடியாஸ், அதாவது ஆஹ் மக்கள் முக்கியம், மனிதன் முக்கியம். இதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது மிடில் இங்கிலீஷ் டைம் பீரியட் வரைக்கும் எப்படி அப்படின்னா, காட் இஸ் த சென்டர் ஆஃப் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகே, காட் தான் முக்கியம், அவரை சுத்தி தான் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். பட் ரெனேசான்ஸ் டைம் பீரியட்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. என்னது? பிரிண்டிங் பிரஸ். அதுதான் இருக்கிறதுலே உருப்படியான ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் லிட்ரேச்சர் பேஸ்ல. பட் அது வந்ததுல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா, மக்களுக்கு வந்து நான் முக்கியம்டா, என்னோட ரெக்ரியேஷன் முக்கியம், என்னோட நாடு முக்கியம், என்னோட வீடு முக்கியம், என்னோட நிலம் முக்கியம், நான் முக்கியம், எனக்கு சோறு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நான் அப்படின்னு சொல்லி மாறுறாங்க. இந்த ஷிஃப்ட் தான் வந்து நமக்கு எங்க நடக்குது அப்படின்னா, லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர்ல நடக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட், இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்லைட்ல வந்து போட்டிருப்பேன், early, high and late middle English அப்படின்னு சொல்லி 3 செக்ரிகேஷனை நான் வந்து பிரிச்சுடுவேன். இதுக்கு அப்புறம் வந்து இப்போ நீங்க பார்த்தது வந்து ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், மிடில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அதோட ஓவர்வியூ மட்டும்தான். ரைட்டா? நெக்ஸ்ட் வீடியோல ஏர்லி மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல உங்களுக்கு வந்து லிட்ரேச்சர் பேஸ்ல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன். பொலிட்டிக்கலா என்ன நடந்துச்சு, எதனால லிட்ரேச்சர் அதுல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு, எந்த லிட்ரேச்சர் அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் விஷயங்கள் தான் கொண்டு போவேன். அதே மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஓவர்வியூல என்ன சொசைட்டில நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஜிஸ்ட் சொல்லிடுவேன். நெக்ஸ்ட், லிட்ரேச்சர் டைம் ஜோன், early, high and late, இந்த டைம் ஜோன்ல எந்தெந்த சோசியல் விஷயங்கள்னால என்னென்ன லிட்ரேச்சர் ஃபார்ம் ஆச்சு, என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி
பார்ட் பை பார்ட் நம்ம பார்க்க போறோம். இது வந்து இந்த மிடில் இங்கிலீஷ் டைம் ஜோன்ல உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தேவை இருக்காது. பட் பின்னாடி போக போக உங்களுக்கு வந்து இது ஹெவியா யூஸ் இருக்கும். ஏன்னா வந்து நிறைய மூமெண்ட்ஸ் வரும், நிறைய கிரிட்டிசிசம் ஸ்டார்ட் ஆகும், நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் உள்ள கொண்டு வருவாங்க. ஒவ்வொரு டைம் ஜோன்லயும் ஒவ்வொரு விஷயங்கள் மாறுபடும் ரைட்டா. அதனால இந்த மாதிரி முன்னாடி இருந்தே நான் பிரிச்சிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், உங்களுக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி கொண்டு போறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் we'll see early middle English period literature based.